இது ஆக்சுவலாக ஒரு எஃப்எம் ஏஎம் ரேடியோ ப்ளஸ் வந்து கிளாக். இதில் வந்து அலார்ம் கிளாக் இருக்குது. இதில் வந்து கடிகாரம் ஓடும் அண்ட் இதில் அலாரமும் வச்சுக்கலாம். அலாரம் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு டைமிங்க்கு செட் பண்ணிவிட்டு சாதாரணமாக அலாரம் அடிக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். அண்ட் ரேடியோ வந்து பாடுற மாதிரியும். இப்போ காலைல ஒரு 5 மணி அப்படின்னா ரேடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அந்த சவுண்டு தான் ரேடியோவுடைய சவுண்டு தான் அலார்ம் கிளாக்காக ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, இதில் பாருங்கள், சவுண்டு வால்யூம் வைக்கிறது எல்லாமே வந்து இந்த ரேடியோ பட்டன். இது லைட்டாக கேட்குது பாருங்கள், இதில் ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் கரெக்டாக டியூனிங் பண்ணி வைக்கணும். எஃப்எம் வச்சுருக்கேன், இப்போது டியூன் பண்ணி வைக்கணும். சூப்பராக இருக்குது. சவுண்டு நல்லா தான் கேட்குது. ஆனால் இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒயர், ஆண்டனா ஒயர் வந்து வேணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நம்மள இருக்குது. இரும்புக்கு பக்கத்தில் வச்சா நல்லா எடுக்குது. ஸோ இது பவரும் இருக்குது. நம்ம வந்து 4.5 அடாப்டர் போட்டு பவர் யூஸ் பண்ணிக்கலாம். இயர்ஃபோன் போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பேக் டோர் தான் இல்லை, இந்த இது மிஸ்ஸிங்கு. இது என்ன மாடல்னு பார்ப்போமா? 2 பேண்ட் அலார்ம் கிளாக் ரேடியோ, டிசி பவர் சப்ளை, ரேடியோ டிசி 4.5, கிளாக் டிசி 1.5. ஸோ இதில் வந்து 3 பேட்டரி போட்டிருக்கேன். பெரிய பேட்டரினா இந்த சைஸ் பேட்டரி. 3 பேட்டரி போட்டிருக்கேன். நல்லா பாடுது. காப்பிரைட் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அற்புதமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஓகே, இது சேலுக்கு தான். ஓகே, வேறு என்ன எடுக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு சேனல் ஒன்று எடுத்துச்சு, 2 பேர் பேசிகிட்டு இருந்தானுங்க. பார்ப்போம் அது என்ன சேனல்ட்டு. ஜெயிலர் வருது. ஹுக்கும், டைகர் கா ஹுக்கும். சூப்பர், பாடுது, நல்லா தான் பாடுது. பாட்டு நல்லா இருக்குது. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிருத் நல்லா பண்ணியிருக்கு அப்படி இந்த பாட்டு. தலைவருக்குன்னா தலைவர் தான். சூப்பராக இருக்குங்க. நடுவில் இந்த சவுண்டு, ஏய் தம்பி, செம்மையாக இருக்குது. ஒரு ஆண்டனா ஃபிட் பண்ணோம்னா சூப்பராக கேட்கும்.